அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். வணக்கம் மேம். 15-15-15 ரூலை பற்றி கொஞ்சம் சிம்பிளான டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பர்சனல் ஃபினான்ஸில் இந்த 15-15-15 அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். இதில் இருக்கிற 15 அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, 15,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமா ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1 crore rupees நம்மளால ஒரு அசர்ட்டாக பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த 15ங்கிற நம்பர். 15ங்கிறது ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு 15,000, அடுத்து 15ங்கிறது பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸை குறிக்கிறது, அடுத்து 15 அப்படிங்கிறது இயர் அதை சொல்கிறது. இந்த ரூலில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங், தென் அடுத்து இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது, அடுத்து டிசிப்ளின்டு இன்வெஸ்டிங், இது மூணுத்தையும் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் நிலைமையில் 15% ஆனுவல் ரிட்டர்ன் 15 இயர்ஸ்லன்றது எந்த அளவுக்கு உண்மையானது? இது ரொம்ப எக்ஸலண்ட்டான, அதே நேரத்தில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஷின். இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ நிஃப்டியோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2000லேருந்து ஒரு 15 இயர்ஸ்க்கான ஒரு ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் லோ வந்து 9%, ஹை பார்த்தீங்கன்னா 19%, அதோட ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணால் 14%. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா சில ஃபண்ட்ஸ் வந்து 14% கொடுத்துருக்கு, சில இது 15 கொடுத்துருக்கு, சில ஃபண்ட்ஸ் வந்து 15க்கு மேலேயும் கொடுத்துருக்கு. பட் இதில் இந்த 15% அப்படிங்கிறது கேரண்டியான்னு கேட்டிங்கன்னா கேரண்டி கிடையாது. அதே மாதிரி வருஷம் எவ்ரி இயர் இது கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி 15% இருக்குமா அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு கால்குலேஷன், இது ஒரு ரூல். ஒரு 15 இயர்ஸ் 15,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது 15% ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளால் 1 crore அப்படிங்கிற ஏஎம்மை நம்மளால் பில் பண்ண முடியும். இதுவே நம்ம ஒரு 10 to 12% தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ 15 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கும்? இதே 15,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 65லேருந்து ஒரு 75 lakhs வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அடுத்து இதுவே ஒரு 8 to 10% தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா 50 to 55 lakhs இந்த மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் அந்த 15% அப்படிங்கிறது கேரண்டீட் கிடையாது. இதுவே எனக்கு 15,000ல் 1 crore அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 15% ஒர்க் அவுட் ஆனால் தான் நமக்கு கிடைக்கும். இதுவே ஒரு 12% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 19,000 இன்வெஸ்ட் பண்ணணும். இதுவே ஒரு 10% ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 15 வருஷம் கழிச்சு 1 crore வேணும் அப்படின்னா நம்ம 25,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறத விட்டு நம்மளால எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த ரூலுக்கு அப்ளை ஆகும்? இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, 15% கொடுத்தது கிடையாது. தென் அடுத்து கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 இயர்ஸோட ரோலிங் ரிட்டர்னில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 15% அப்படிங்கிறது கொடுத்ததில்ல, ஒரு சர்டன் பீரியடில் 20% கொடுத்துருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்ததில்ல. தென் அடுத்து ரியல் எஸ்டேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் நம்ம எங்கே அந்த இடத்த வாங்குகிறோம், அங்கே இருக்கிற டெவலப்மெண்ட்லாம் என்ன, அதெல்லாம் வச்சு தான் நமக்கு அந்த ஏரியா வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இதுவே 15 அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்கு, அதுக்கு கீழேயும் கொடுத்துருக்கு. தென் அடுத்து ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 15 இயர்ஸோட ரோலிங் ரிட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபண்ட்ஸ் வந்து 15% அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க, சில ஃபண்ட்ஸ் 14% 13%ம் கொடுத்துருக்காங்க. இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூலிப். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் பெரிய அளவிலான தொகையை முதலிடுறதை விட கன்சிஸ்டண்ட்டாக முதலிடுறது ஏன் முக்கியமாக இருக்குது? இது ரொம்ப நல்ல கொஷின்.
இப்போ லம்சம்ல இருக்கிற ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ லம்சம் அப்படிங்கிறது ஒன் டைமா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை தான் லம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ரெண்டாவது, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கோ, இப்போ ஒரு 25,000 நிஃப்டி இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இப்போ அது அடுத்து ஒரு 1 lakh போகுது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து முன்னாடியே கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைமுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலில் இறங்குது அப்படின்னா அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதுவே நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்ஐபினா என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மந்த்லி நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அந்த ஃபண்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் நடந்துகிட்டே இருக்கும். இது எல்லாராலையும் பண்ண முடியும். ஈவன் 500லேருந்தே உங்களால் எஸ்ஐபி வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். இதில் ஒரு கன்சிஸ்டன்சியும் அது கூடவே ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் இதை விட ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம லம்சமோடையே நம்ம சேர்த்து எஸ்ஐபி பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இது எல்லாமே இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த 15-15-15 ரூல்ல காம்பவுண்டிங் எந்த அளவுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது? இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஹோட்டல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பேர் தான் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு போய் சாப்பிட போகிறாங்க. அந்த 10 பேருக்குமே அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அந்த 10 பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லணும், இது நல்லா இருக்கு இங்கே சாப்பாடு, அவங்கள கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தருமே அந்த 10 பேருமே 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ போய் சாப்பிட்டு பாரு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. ஸோ 2வது நாள் அந்த ஹோட்டலுக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். இதில் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 20 பேர் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 30 பேர் போயிருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே சாப்பிட்ட அந்த 10 பேருமே நெக்ஸ்ட் டே போயிருப்பாங்க. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பிரின்சிபல் மட்டும் க்ரோ ஆகிறது கிடையாது, அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறோம்ல அந்த ஏர்னிங்ஸும் சேர்ந்து க்ரோ ஆகுது. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான் இந்த ரூலில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இதில் வந்து ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த ரிட்டர்ன்ஸ். அந்த 15%ங்கிறது கேரண்டீடு கிடையாது. ஸோ மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட டிஸ்க்ளைமரே என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் ஆல் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். இதுதான் டிஸ்க்ளைமராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 15% அப்படிங்கிறது கேரண்டீட் கிடையாது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ரிஸ்க். ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். மூணாவது அப்படின்னா டேக்ஸ் இம்ப்ளிகேஷன். நம்ம எடுக்கும்போது ஒரு டேக்ஸ் பிளானிங்கோட நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இதில் இருக்கிற ஒரு சில ரிஸ்க்குன்னு நான் சொல்லுவேன். இந்த 15-15-15 ரூல் இன்ஃப்ளேஷனை எந்த வகையில் பாதிக்குது? இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரைஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓவர் அ பீரியட். இதை தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு காய்கறி வாங்குறதுக்கு ஒரு 500 ருபீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 2 கட்டப்பை நிறையா வாங்கிட்டு வருவீங்க. இப்போ ஒரு கட்டப்பையில் பாதி தான் நம்மளால வாங்க முடியும். ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன். இதை இன்னும் உங்களுக்கு மணியில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு கிராசரிஸ் வந்து ஒரு 10,000க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 6% இன்ஃப்ளேஷன் போடுறோம் அப்படின்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வாங்குற 10,000ங்கிறது 24,000க்கு நீங்கள் வாங்குறதா இருக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி இந்த ரூலை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால், இந்த ரூலில் சொல்லியிருக்க விஷயம் கார்பஸ் 1 crore. ஸோ இப்போ 15 இயர்ஸ் கழிச்சு 1 crore அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது சொல்லுது. ஆக்சுவலி ரியல் வெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களால் இன்னைக்கு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரியல் வெல்த். ஸோ உங்களுக்கான கோல் என்ன, அந்த கோல் ஓரியன்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அதை ப்ராப்பராக டைவர்சிஃபை பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்.
ரிட்டையர்மெண்ட் எஜுகேஷன் பிளான்ன்ற மாதிரி இந்த ரூலை டிஃப்ரெண்டான கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாமா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட், இது ஒரு ரூல். இதை வந்து நமக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஏத்தாப்புல நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ கோல் ஓரியன்டாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்காக, இல்லை குழந்தைங்களோட மேரேஜுக்காக, இல்லை ஒரு செகண்ட் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு கோல் ஓரியன்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரூலை கண்டிப்பாக நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு 10 வயசு ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஒரு 8 வருஷத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு கார்பஸ் தேவை அப்படின்னா அந்த 15 இயர்ஸ் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ 8 இயர்ஸில் நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்மளால் எடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறாப்புல ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு தகுந்தாப்புல இந்த ரூலை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? இது ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கொஷின். இப்போ இருக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கின உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில பேருக்கு ஃபேமிலியோட சுச்சுவேஷன், அவங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் 25 வயசுலேயே பண்ணுறாங்க, சில பேர் 30 வயசில், சில பேர் 40 வயசில், சில பேர் 50 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க இன்கம் என்ன, அவங்களால எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ நாளைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக அவங்க சூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசிப்ளின்டாக ஒரு லாங் டேர்முக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் கோலை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் இயர்லி அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான ஒரு ரூல். ஆனால் நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் கூட இட்ஸ் ஓகே, அதுக்கேற்றாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எஸ்ஐபியில் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் அப் பண்ணுறது, ஒரு டாப் அப் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே நம்மளோட கார்பஸை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் மேம், 2025க்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ற யங் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த 15-15-15 ரூல் ரெலவெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ இந்த 2025ல இது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹைலி ரெலவெண்டான ஒரு ரூல் தான். இந்த ரூல்ல நமக்கு ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பார்த்தோம், ஸ்டார்ட் இயர்லி அப்படின்னு நம்ம பார்த்தோம், தென் டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம். ஸோ சீக்கிரமே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு பெரிய கார்பஸை அவங்களால பில்ட் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த ரூலில் 15,000 அப்படிங்கிறது 15,000 தான் எஸ்ஐபி அப்படின்னு கிடையாது. ஈவன் 500,000லேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஒரு டேட் கொடுத்து அந்த டேட்டை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் டாப் அப் பண்ணுறது, இயர்லி உங்கள் பர்த்டே அப்போவோ இல்லை தீபாவளி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோலோட நீங்கள் அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் அப் பண்ணுறது, டாப் அப் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ப்ராப்பராக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் கோலை உங்களால் சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் கேட்ட கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ மேம். நன்றி.